ஹாய் கைஸ், சாம்சங் டபுள் டோர் இன்வெர்டர் மாடல் ஃப்ரிட்ஜ் இது. இதில் என்ன பிரச்சனைனா சுத்தமாக கூலிங்கே வரல, கம்ப்ரஸர் ஓடாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா கம்ப்ரஸர் சுத்தமாக எடுக்கவே இல்லை. 0.02 ஆம்பியர் தான் எடுக்குது. அதை தாண்டி நம்ம இன்க்ரீஸும் ஆகவே மாட்டேங்குது. எரர் எதுவுமே ஷோ பண்ணவே இல்லை. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் நமக்கு எரர் ஷோ பண்ணவே இல்லை. இந்த போர்டு தான் மேபி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் உள்ள லைனை மட்டும் கழட்டி விட்டுட்டு நம்ம வேறு போர்டு இதுக்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நம்ம கம்ப்ரஸரை வந்து கரெக்டாக ஹீட்டருக்கு ஃபஸ்ட்டு சப்ளை கொடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸருக்கு வந்து லைன் கொடுத்துருது. கம்ப்ரஸர் லைன் கொடுத்து கம்ப்ரஸர் ஸ்பீடு ஸ்மெல்ல கூடிக்கிட்டே இருக்குது. 0.93 ஆம்பியர் ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. நம்ம டிஸ்சார்ஜ் பைப்பை தொட்டு பார்த்தா நல்ல சூடு இருக்குது. அதாவது கேஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. கேஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் உள்ள போர்டு வந்து நம்ம இஷ்யூவாக இருக்கிறதால கம்ப்ரஸருக்கு வந்து ப்ராப்பராக லைன் கொடுக்க மாட்டேங்குது. லைனும் கொடுக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் உள்ள ஃபேனும் ஓட மாட்டேங்குது. கீழே உள்ள லைட்டும் எரிய மாட்டேங்குது. இந்த போர்டு இஷ்யூவாக இருக்கிறதால இந்த மாதிரி பண்ணுது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த போர்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும்.